முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கையை பிடிச்சிக்கோங்க சார். மூச்செழுத்து ஊதணும். ஒரு 5 வாட்டி பண்ணுங்க. ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. நெஞ்சு மேலே வரணும். அப்போ இப்போ வந்து கண் பார்வை சில பேருக்கு வந்து கண்ணு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். ஓட்ட முன்னாடியே அந்த இரிட்டேஷன் தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால கான்சென்ட்ரேட் நல்லா தெளிவாக பார்க்க முடியாது. அதுக்கு வந்து கையை அப்படி வச்சுட்டு கையை மேலே தூக்கணும், கண்ணும் மேலே போகணும், தலை அப்படியே இருக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5. அப்புறம் டவுன். 1 2 3 4 5. அப்புறம் இந்த சைடு 1 2 3 4 5. அப்புறம் இந்த சைடு 1 2 3 4 5. அப்படி வச்சுக்கணும். ஒரு 3 வாட்டி பண்ணோம். பண்ணிங்கன்னா கண்ணு மேலே கீழே போயிட்டு வரோம். போயிட்டு வரப்போது வந்து கண்ணு இரிட்டேஷன் இருக்காது. கண்ணு வந்து அரிக்கிற மாதிரி தண்ணி வர மாதிரி அதெல்லாம் கம்மியாகும். அப்புறம் வந்து இந்த பல்லு இருக்குல்ல, இந்த வாய் தவிர அதை வந்து செலுத்த மாதிரி ஒரு 5 வாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 வாட்டி பண்ணீங்கன்னா கீழே இருக்குங்க சிட்டிங்கில். இப்போ நீங்கள் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க, உட்காந்துக்கும் போதே இப்படி பண்ணலாம். அப்போ வந்து இந்த சடையெல்லாம் பிடிப்பு இருக்காது. பிடிப்பு இருந்துச்சுன்னா உங்களால் ஃப்ரீயாக ஓட்ட முடியாது. இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். நலம் குடைச்சலெல்லாம் கம்மியாகும். அப்புறம் வந்து முழங்கையை வந்து இப்படி பண்ணும். ஸ்டேரிங் பிடிக்கிறீங்களா ரொம்ப நேரம் இப்படி பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கணும். 1 2 4 5 6 7 8 10 அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் அழுத்தம் வேணும். அப்போதான் நீங்கள் இழுக்கிற மாதிரி சதை இழுக்கிற மாதிரி தெரியும். ரத்த ஓட்டம் போகும் இடத்துக்கு. அதே மாதிரி இந்த கை அப்புறம் இந்த பக்கம்